ஹலோ மக்களே, நான் உங்களை போல் ஒருவன். நான் உங்கள் ரிஸ்கை என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆக்சுவலாக ஐடி கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஆக்சுவலாக என் ஐடியில் அவ்வளோ எதுவும் இல்லை, பட் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கடா அது? வேறு இஸ் த வாலெட்டு பார்க்கலாமா, வெப்பன் பார்க்கலாமா? வாலெட்டே பார்ப்போம். என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை கைஸ், 31 ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அதில் இது மட்டும்தான் எல்லாருக்கும் ஓஜியாக தெரியும். பட் எனக்கு அவ்வளோதான் எதுவும் எனக்கு இதை போட்டு சும்மா விளையாடும் போது தான் ஓரளவுக்கு தெரியுது. இதுக்கு மட்டுமே ஆக்சுவலாக ஒரு 500 டைமண்ட்ஸ் செலவு பண்ணி நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். அப்புறம் இது ஒராச்சி மாறு அப்படியே ஃப்ரீயாக கட்சிது. அப்புறம் இந்த ஒன் சைடு மண்டையை எடுக்கிறதுக்காக அந்த அக்கா மண்டை இருக்குது பார்த்துங்க. அந்த ஒரு நிமிஷம் சரிங்க, ஒரே செகண்ட் இருக்கு. இந்த அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அக்கா மாரியே ஒரு பொண்ணு ப்ளூ கலரில் அதோ இவன் கூட இருக்கும்ல, இது ப்ளூ ஷேடி பண்டில்னு வாங்க. அந்த பண்டில் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த பண்டிலுக்கு பதிலாக மேஜிக்கு பைத்தியகாரத்தனமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் கைஸ். அப்புறம் ஒரு 50 கிடச்சிது. எப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன் இந்த பண்டில். அப்புறம் ஜோக்கர் கைஸ், ஒன் அண்ட் ஒன்லி ஆல் ஓல்டு பிளேயர்ஸ் ஃபேவரட் ஜோக்கர் இசாலா காப் நம்தே அப்படின்ற மாதிரி கெத்தாக இருக்கும். அப்புறம் இவன் ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. இவனுக்கு 500 டைமண்ட் செலவு பண்ணேன், இவனுக்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு எடுத்தேன். இவனுங்க 2 பேரையும் சொல்ல முடியாது. இவன் தான் இங்கே ஜோக்கரு, எனக்கு ஃப்ரீயாக ஓசிலே கிடச்சிட்டான். அதுக்கப்புறம் கைஸ், இவர் பட்டி மாஸ்டோரா அதில் எடுத்தேன். இவனையும் அதில் தான் எடுத்தேன். இவன் மட்டும் 3 ஈவெண்ட்டில் வந்தான். பட்டி மாஸ்டோரில் வந்தான். அப்புறம் இன்னும் ஒரு ஈவெண்ட்டில் வந்தான் கைஸ். அது என்ன ஈவெண்ட்டுன்னு தெரியல. அந்த லாகின் போனஸ் மாரி ஏதோ ஒரு ஈவெண்ட்டு அதில் தந்தாங்க. அதுக்கப்புறம் ரேம்பேஜ் ஈவெண்ட் வந்தான். ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் நான் எடுக்கலை. வேறு பிரச்சனை கைஸ். ஒன் சைடு கட்டு வெறியாக இருக்கும், ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை, வாங்கி வச்சதோடு உண்டு. அப்புறம் கைஸ் 7th anniversary பண்டில். ஆக்சுவலாக எனக்கு இந்த சட்டை மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் இந்த மண்டையை போட்டு 7th anniversary அந்த பண்டில் போட்டு காட்டுறேன். அப்புறம் நம்ம ஜிம் யூனிஃபார்மு. ஆக்சுவலாக இந்த சட்டை ஓஜியாக இருக்குது. இதோ பாருங்கள், வெறியாக தர்றமா மாசா வெறியாக இருக்கும். ஷூ ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் இது அம்மா எடுத்து கொடுத்த மாதிரி அந்த அம்மாக்கள் எடுப்பாங்கள்ல, இது சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி தான் இருக்குது. அவங்களாம் எடுத்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பாண்ட்டு. சரி விடுங்க, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இவனை பற்றி கதை தேவையில்லை. கோல்டு ராயலில் வந்துடுச்சு. இது அவ்வளோ நம்ம யாருக்குமே தேவையில்லை. இவன் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்க் மட்டும் தான் ஒர்த்து. அது கூட இல்லை, சட்டை கூட எனக்கு அவ்வளோ தெரில. ஆக்சுவலாக இவன்லாம் எனக்கு எப்படி ஊந்தானே கலரைஸ் ஸ்பின் பண்ண ஊந்துனே இருக்கான். ஆனால் எனக்கு இதை தலையும் பிடிக்கல. கண்ணு ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. சப்பல் தான் கைஸ் அங்கே கெத்து டப்பாங்கன்னு இருக்கும். அப்படி இது ஓரியன் தேவையில்லை. இது பட்டி மாஸ்டர் வெறியான சட்டை, வெறியான சட்டை. அப்புறம் இவனும் கோல்டு ராயில் தான் எடுத்தேன். பட் சட்டை ஓரளவுக்கு பொறுத்து. ஆனால் நான் மண்டை இந்த மாதிரி எதிரே பார்க்கல கைஸ். மண்டை ஓரளவுக்கு ஏதோ பிங்கா மண்டைய மாதிரி இருக்கான். இவன் தான் அங்கே ஓஜியே வெறியாக இருக்கா, சட்டை வெறியாக இருக்கும். அப்புறம் இதுதான் அந்த ஓல்டு பிளே. நான்லாம் வெறியாக போட்டு சுற்றுவோம் கைஸ், அந்த அளவுக்கு இருக்குது இந்த கண்ணாடி. அலாக்குக்கு டிமெட்ரிக்கெலாம் போட்டு வெறியாக சுற்றிட்டுருப்பேன். அப்போலாம் கேரக்டர்ஸ்க்கே ஃப்ரீயாக கிடச்சப்போ இல்லை, ஆண்டோஸ்க்கு தான் அவ்வளோ போட்டு சுற்றுவேன். அப்புறம் இதை கடையிறதுக்கு எப்பா இந்த சட்டை எடுத்துட்டேன் கைஸ். அப்புறம் இந்த பேண்ட்டு கைஸ், அப்புறம் இந்த ஷூ கைஸ். இது எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், என் சோலி முடிஞ்சு அப்படின்னு ஆயிடுச்சு, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் இது உங்கள் எல்லோரும் தெரியும், ஓல்டு இதோ வந்துச்சு. இது ஆக்சுவலாக ஃபீமேல் பண்டல் கோல்டு ராயிலையோ டைமண்ட் ராயிலையோ கோல்டு ராயிலும் விட்டுறாங்கன்னு நினைச்சேன். அப்படி தான் நினைக்கிறேன். பட் அது ஃபீமேல் பண்டில் இல்லை இப்போ. பட் ஆக்சுவலாக இந்த பண்டில் முழு பண்டில் நான் எப்போ வாங்கினேன் தெரியுமா? கண்ணாடி வாங்க இதுதாங்க கேட்டேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் இந்த சட்டையும் இதையும். சப்பல் அப்பயே வாங்கிட்டேன். இந்த மண்டை தான் ரீசெண்டாக வாங்கினேன். கண்ணாடி ரீசெண்டாக தான் வாங்கினேன். பண்டில் இவரெல்லாம் பற்றி சொல்லணுன்னா அதோ போட்டுருவேன். இன்க்ரீஸ் மேக்ஸ் இபிஆங்கண்ணா. இவன் பண்டில் இந்த சட்டை நல்லாயிருக்கு, இந்த சட்டைக்காகவே இவன்லாம் வாங்கி போடுவேன் தெரியுமா நானே. வெரி. அப்புறம் இந்த அக்கா ரேம்பேஜ் ஈவெண்ட்டு 2லையோ அப்படி தான் நினைக்கிறேன், தெரில, வளர்ந்தாங்க. அப்புறம் இந்த அக்கா ஓசிலே குத்தாங்க. பட் இந்த அக்கா இப்போ ஸ்டோரில் இருக்கிறாங்க. இது பூயா டே, வெறியான டே அது. பட் அந்த பண்டில் எடுக்க தான் நம்மகிட்ட காசு இல்லை. அப்புறம் இது இப்போ எடுத்தது வேஸ்ட்டு கைஸ். மணி ஈஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நான் பார்க்கவே மாட்டேன்டா டே. அந்தளவுக்கு இருந்துச்சு. பேக்கை ஃப்ரீயாக தந்தானுங்க, சூப்பரான பேக். ஆனால் மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீயாக தரல, தான் பிரச்சனை. அப்புறம் இதுவும் கொள்றான்னு நினைக்கிறேன், அப்படி தான் லைட்டாக தெரியுது. இது அந்த
ட்ராகன் பூஸ்டர்ஸா அதில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது சூப்பராக இருக்குது கைஸ். இந்த மண்டை மண்டையில் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, மண்டை ஒர்த்தாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மாஸ்க்கு தாங்க கைஸ் அங்கே கெத்தாக இருக்கிறாங்க கேள்வியாக்கா. பெயிண்ட்ரக்கா ஐயோ சாரி கைஸ், ஆரனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், சாரி. அப்புறம் இந்த ஆரனு இது என்ன அக்கானே தெரில. என்னது போகலாமா? வாட் இஸ் திஸ் போகலாமா? என்னடா ட்ரெஸ் இது, காட்டேரி மூக்க மாரி. அப்புறம் நம்ம கைஸ் இது ஃபுல் ட்ரெஸ்ஸில் 31 வச்சுருந்தோம், இப்போ 43 வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக இந்த கதையை இருக்குது என் ஃப்ரெண்டுக்கு பண்ணால் அதான் சொன்னேன். இது வெறியாக இருக்குது கைஸ். இந்த வாட் இஸ் திஸ் ப்ரோ, வெறியாக இருக்குது இந்த கலெக்ஷன். ஒன் சைடு உங்களுக்கு தெரியும். இது ஏன்டா நீ இந்த தலை மட்டும் வச்சுருக்கே, இது வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலாக இது ஃப்ரீயாக தந்தாங்க, இது இல்லை கைஸ் என்கிட்ட. இது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் தந்தாங்க, பட் வந்து அந்த லாகின் ரிவார்ட் மாரி இது தரல, அதுதான் பிரச்சனை. அப்புறம் மட்டும் தெரியும். இவனும் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் தந்தாங்க, ஏதோ தந்தாங்க. அப்புறம் கைஸ் ஓஜி நம்ம மொட்டை தான். இதுலேயும் சட்டை எடுக்கல, இது எடுக்கல. கெத்தானதே விட்டுட்டேன் கைஸ். ஆனால் மொட்டை எனக்கு பிடிக்கும். இவன் அப்புறம் ஒக்காகே வெளியாக இருக்கும். அப்புறம் இது ஏதோ எலைட் பாஸில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம எலைட் பாஸில் தான் கொடுத்தாங்க. வாட் இஸ் இஸ் இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க, எடுக்கல. ஓகே. அப்புறம் இந்த மண்டே 7th anniversary பக்ரீத்துக்கோ ரம்ஜானுக்கோ கொடுத்தாங்கோ. இது நல்லாவே தெரியும். சைலண்ட் கோட் பேண்ட். ஓகே ஜிம் யூனிஃபார்மா வேணாம். இது கருமெல்லாம் எனக்கு வேணாம். இது என்னது, இது எதுவுமே எடுக்கலையா நான்? ஓஜி கைஸ் முக்காடையை மட்டும் எடுத்து என்ன பண்ண போகிறேன், அதையும் எங்கேயே போட்டுரும். இது என்னடா பண்ணல, எதுவுமே எடுக்கலையா? ஓய் அதுக்கு மோடா என்னடா பண்டில் இது? இது தேவையில்ல. மண்டை இதில் ட்ரௌசர் எடுக்கல. இது உங்களுக்கு தெரியும். இது கேம்லே இல்லை ஆக்சுவலாக, எங்கேயுமே இல்லை. இது இருக்குது, இது எடுக்கணும். இது நம்ம பவடை. யோ இது எங்கடா போச்சு இந்த சட்டை? வெறியான சட்டை இது. இந்த கருமத்தி எடுத்து வச்சுருக்கேன் கைஸ், ரேட் அதிகமாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக அந்த பேண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இது உங்களுக்கு தெரியும். இது என்னென்னா எனக்கே தெரியல, ஐம் சாரி. ஆக்சுவலாக இதோட குள்ளா மட்டும் இல்லை, பட் எல்லாமே இருக்குது. பட் என்கிட்ட ஓன்றும் தான் காட்டுது எல்லாமே. ஓகே நம்ம ஹேட்டுக்கே போய்டுவோம் திருப்பியும். மாஸ்க் மினாட்டோ வெறியாக இருக்கா. ஜோக்கர் இவன் தாங்க கெத்து. என்னடா. அப்புறம் இது என்ன மூஞ்சி தெரியுமா கைஸ், ஃபூன்னு ஊதுறான். அது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இதுவும் அப்படி தான், இதுவும் அப்படி தான். இதில் என்ன மிஸ் ஆகுது? எல்லாமே மிஸ் ஆகுது. ஒராச்சி மாறு. என்னடா தாடி வெறியாக இருக்குது, தாடிக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சா இப்படி தான் இருக்கணும். இதுவும் வெறியாக இருக்கா. பூசணிக்கா மண்டையன். இது தேவையே இல்லை, நம்ம பேச தேவையில்ல அந்த பண்டில் பற்றியா. என்னடா டெசியாங் பூசின்ட்டு. கைஸ் இதெல்லாம் வெறியாக இருக்கும். அந்த மாவீரன் மாரி ஒருத்தர் இருப்பானே, அவந்தில்லை இது வேறு எதுமோ. ஐம் சாரி குழப்பிட்டேன். இது புய பஸ் தான் தெரியும். இதுவும் புய பஸ். லேட் பாஸ் தான் நம்மகிட்ட மண்டை தான் இருக்குது. இதுவும் கரீனா தந்தானுங்கண்ணா. பட் எப்படி தானா, பிரேம் 2 போனேண்ணா 100 டைம் தந்தானுங்க, அதை வச்சு வாங்கிட்டேன். சுதந்திர தினத்தை நீ தந்தாங்கோ. இது எல்லாம் 7th anniversary கருமம். அப்புறம் இது எங்கடா இருக்காடா, எங்கள் தலைவனுக்கு எப்படி வச்சாலும் ஒரே மாதிரி தான்டா இருக்கும். வேர் இஸ் த ஹார்ட். அப்புறம் சட்டைக்குள்ளே வரும் காய், சட்டை வெறியான சட்டை, வாலிபால் சட்டை, பேஸ்பால் சாரி. இது யுனாட்டோ சட்டை. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கா. இதுதான் கைஸ். வெறியாக இருக்கா. இதுவும் சட்டை வெறியாக இருந்துச்சு, வந்தப்போ வெறியாக இருந்துச்சு. பட் இப்போ கெடுத்துட்டானுங்க. இதெல்லாம் பாருங்க கைஸ், வெறியாக இருக்குது. எனக்கே தெரியுது இப்போ தான் இதெல்லாம் இருக்குது என் ஐடிக்குள்ளே. ஆனால் ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன், இருக்கும். பட் தெரியாது, சும்மா நினச்சேன், சும்மா தெரியும். இது கொடுத்தானுங்க. இதெல்லாம் என்னடா, நான் தான் ஹீரோ கட்சி எடுத்தனாடா, நல்லாவே இல்லை ஓரளவுக்கு. என்னோடய இன்னொரு ஐடி தரேன் கைஸ், அதெல்லாம் இது என்னடா பாவாடை மாதிரி தொங்குது, நாடா வாடு அது நல்லாவே இல்லை. அப்புறம் கைஸ் என்னோடய ஓஜியான எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்னென்னா ஆக்சுவலாக எங்கள் தலைவன் ஆண்ட்ரூஸ் தான். ஆண்ட்ரூஸ் 2 இதோ பாருங்கள், கைதி படத்தில் கைதி 2 மாதிரி சொல்கிறானா, இதனால தான் அவனை எனக்கு பிடிக்கும்.
அப்புறம் இந்த கோட்டு இது கூட இருந்ததும் இப்போ காணாம இருக்கா இல்லையான்னு தெரில. இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுலேயும் விட்டானுங்க, பட் எடுக்கல கைஸ். இவன் தான் கைஸ் அந்த மாவீரன். இதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரீயாக தந்தானுங்க. எப்படின்னா சொல்கிறது, வாட் இஸ் திஸ்? இது தாங்க ஸ்டாண்டர்ட் பண்டில். இது இருக்குது பட்டே காட்ட மாட்டேங்குது. வெளியாக இருக்குல்ல இந்த சட்டையெல்லாம். இதுவே இது புயா பாஸ். இது எலைட் பாஸ், புயா எலைட் பாஸ், எலைட் பாஸ், எலைட் பாஸ், எலைட் பாஸ், எலைட் பாஸ், எலைட் பாஸ். இது இல்லை, ஓல்டே இப்படி இருக்கே, வெறியாக இருக்கா. இந்த சட்டைலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா விட்டுற மாட்டோம். அப்புறம் இது தான் கைஸ் பார்பரிக் ரைடர். வெறியான பேண்ட்டு ஃபுல் பிளாக். அப்புறம் சாம்ராய் மாதிரி இருக்குது. அப்புறம் இது என்னடா 2D பண்ணி வச்சுருக்கானுங்க. வெள்ளை பேண்ட் ஒரு மாதிரி இருக்கும், பட் அதனால தான் நான் போட மாட்டேன். ஐம் ஃபேவரட் ஆஃப் பிளாக் கைஸ். ஃபேவரட் மட்டும் எனக்கு பிடிச்ச கலரே பிளாக்கு தான். இது மாஸ்டர் ஆஃப் லைஃபு. அதெல்லாம் யார் போடுவா? என்னடா சென்ட்டு பார்க்குது. ஐயோ இதுதான் கைஸ் சொன்னேன். எனக்கு தைக்க வேண்டியதை இது எனக்கு தைக்க வேண்டியதை யாருக்கோ தச்ச மாதிரி இருக்குது. பாண்ட்டு ஓரளவுக்கு ஒருத்தர் இருக்குது, பட் நல்லா இல்லை, கலர் நல்லா இல்லை. ஓகே, இது ஆண்ட்ரூஸோடது. ஆண்ட்ரூஸ் த ஃப்ரீஸ். இதுதான் பாய். இதுவும் இருக்குது, குள்ளா மட்டும் இல்லை. எப்படின்னே தெரியல. ஃபுல் ஷர்ட்டும் தான் விற்கிறானுங்க அவங்க. பிளாக் பேண்ட் வெறியா இருக்கா. இதெல்லாம் காட்ட முடியாதாமா. என்னென்ன சொல்கிறானுங்க பாருங்க. ஓகே, இதுதான் கைஸ் ஓஜி டென்ஷன் ஷூஸ். வெறியா இருக்கா. என்னடா இவ்வளோ 10 நிமிஷம் இதுக்கே போயிடுச்சு கருமாந்திரம். இது வர்ஃபுல் ஷூஸ் கைஸ். இது பார்க்க அப்படியே பூட்ஸ் மாதிரிச்சு. அது பேர் என்ன, பூட்டு மாதிரியே இல்லை, வெறியா இருக்குது. எத்தனை என்கிட்ட செப்பல் இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு செப்பலே. இது என்னடா பப்ஜியாடா? அப்படி தான் இருக்குது. அது பேர் தெரியல கைஸ். சரி தப்பாக சொல்கிறேன்னா விட்டாதீங்க. நான் 2 3 4 5 இருக்குது கைஸ். ஸ்னீக்கர் பாருங்கள். இல்லை ஸ்னீக்கர் இல்லையா, அடா கருமத்தை, அது முன்னாடி இருக்குது. இது பிளாக் ஸ்னீக்கரு. இதுக்கு ஒரு ஸ்டாரை போடாமல் விட்டேனேடா. இதோ பாருங்கள், ஒயிட் ஸ்னீக்கருக்கும் ஸ்டாரை போடவே இல்லை, பைத்தியக்கார பையலே. அதே போல் வேறு என்னத்தை கரும. இது என்னடா ஒயிட் ஸ்னீக்கர் மாதிரி ஒயிட்ஸ் போட்டா. ஐயோ சாரி. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் நமக்கு ஓப்பன் பண்ணாத மண்டல் இது 2 தான். ஓப்பன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். எமோட் அவ்வளோதான் நம்மக்கிட்ட இல்லை. இதெல்லாம் ஸ்கார்பியன் ஈவெண்ட் அப்போ வந்துச்சு கைஸ். யாருக்கு தெரியுமோ. இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே இதெல்லாம் கொடுத்துட்டானுங்க எனக்கு. இதுவும் ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க. லாகின் பண்ண தருவானுங்க. இதுவும் அப்படி தான். இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் கைஸ். ஜாம்பி ஈவெண்ட்டில் எடுத்தது கஷ்டப்பட்டு. வெறியாக இருக்கா. அப்புறம் உங்களுக்கு எது தட்டி பார்த்து பாரு. இதெல்லாம் கைஸ் மினோட்டோ எடுக்கும்போது இதான் எடுத்தேன். வாட் இஸ் திஸ்? ரேங்க் ஹீரோய்க்கு மோட்டா. வாட் இஸ் திஸ் ப்ரோ? வாட் இஸ் திஸ்? ஓய் புயா பாஸ் 4P. என்னடா இது பூசை அமௌண்ட்டு? டேஸ் 46 டேஸ்க்கா? தேவையில்ல. இதில் ஸ்கைலர் மட்டும் தான் வச்சுக்கிறோம். வெறியா இருக்கா. எனக்கு ஸ்கைலர் கேட்டதும் நல்லா பிடிக்கும் கைஸ். கட்சியில் அதை எப்படி பண்ணுறானுங்க. மணி பேக் இது தான் சொன்னேன். இதில் அவ்வளோதான். இதில் ஸ்குட் கேமு இது நல்லா இருக்குது, பட் குஸ் கேம் நல்லா குஸ் கேமில் சரி கைஸ் வாயில் வர ஸ்குட் கேம். ஆக்சுவலாக என்னோடய ஸ்கேட் போர்டிங்கு இதுதான். வெறியா இருக்கா, பட் இது நல்லாயிருக்கு. ஓகே, கார் இது நல்லாயிருக்கு. பைக் ஓகே. அக்காட்சுக்கி வந்திருக்கு. அக்காட்சுக்கி டிமான் ஸ்லேயரா? அல்ல அக்காட்சுக்கி, இது டிமான் ஸ்லேயர். ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இவ்வளோ எதுவும் இல்லை. ப்ரொஃபைல் பற்றிலாம் பேச வேணாம் கைஸ். ஆக்சுவலாக நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க. இப்போ இந்த உலகத்தில் கேவலமான கன் கலெக்ஷன்னா இந்தமாரி ஒரு ஐடியில் கன் கலெக்ஷனே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி சொல்கிறது, 2 வருஷமாக லாகின் பண்ணல, அது ஒரு ப்ராப்ளம். வேணால் நம்பலாம் பாருங்கள். நான் எலைட் பாஸ் கூட காட்டுறேன், அதுவும் ஒரு 10 தான் இருக்கும். வேறு வழி இல்லை, நான் அவ்வளோ விளாட மாட்டேன் சொல்லப்போனால். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுலேயும் எதுவும் ஒழுங்காக கலெக்ட் பண்ணிட மாட்டேன் கருமா. 1 4 அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணுறேன். அது ஒரு காலம் கைஸ். சரி, கேவலமான ஒரு கலெக்ஷனில் போவோம். என்னடா இது? இது 2 ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது கஷ்டப்பட்டு எடுத்தது கோல்டன் M4 தான் கொடுத்தாங்க ஃப்ரீயாக. கோல்டு அடிச்சா இது 7 நாளைக்கு தான் இருக்கா. சூப்பர்ப்பா. டேமேஜ் நல்ல கன் தான், எடுத்துடலாம் சீக்கிரமாக. 10% தான் இருக்காடா.
இது தான் விட்டாங்க. ராயல் வாரியர் நல்லாயிருக்கு. க்ரோஸா ரெண்டுமே ஆக்சுவலாக இதில் தான் விட்டாங்க. ரீலான் ஓகே, இதில் விட்டாங்க ஆக்சுவலாக. பூயா பாஸில் கடைசியில் கொடுப்பானுங்களா, அதில் விட்ருப்பானுங்க. அப்புறம் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ், அதான் உங்களுக்கே தெரியும். ஃபேமஸில் இத்தனை இருக்கா? இது எல்லாமே 3மே இதில் தான் விட்டாங்க. அது பேர் என்ன, பேர் மறந்துனே. இதில் ஒன்று தான் இருக்குது, அதுவும் இது ரேட் ஆஃப் ஃபயர் சும்மா வெறியான கன் ஸ்கின். பூயா இது கொடுத்தாங்க, லாக் அண்ட் ரிவார்டு மாரி இல்லை. இது புதுசாக வந்தவங்க பூயா கேம்ப். என்னடா 1 2 3 4 இருக்கா? வெரி. இது உங்களுக்கு தெரியும். இது எதில் விட்டாங்க? இதில் விட்டானுங்க. சிக்னலா எக்ஸ்க்ளூசிவ். நட் கிராக்கரு பார்ட்டி அனிமல். ஓகே, கிங்ஃபிஷர் பேராஃபில் ஒன்றுமே இல்லையா? தீம் ஸ்கின் கூட இல்லையாடா? ஏகே மாதிரி ஏகேல கூட தீம் ஸ்கின் இல்லைடா கைஸ். என்ற 3 கன் ஸ்கின் இருக்குது. இப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த கன் ஸ்கின்னை இப்படி வச்சு இதில் போட்டால் வெறியாக இருக்கா? கன் ஸ்கின் வெறியாக இருக்குது. கஷ்டம். ஓகே, ஆக்சுவலாக இது எப்படி எங்கே வந்துச்சு? இது ரைஃபிளில் தானே, மார்க்மேன் ரைஃபிளில் மாற்றிட்டானுங்க. கருமா பிடிச்சவனுங்க. இதில் இது கஷ்டப்பட்டு எடுத்தேன் கைஸ். அப்போலாம் வெறியாக இருக்கும் இந்த மாதிரி ரேட் ஆஃப் சிங்கிள் ரேட் ஆஃப் பேர். அப்புறம் இதுவும் உங்களுக்கு தெரியும், சங்கீத சுரங்கள் ஜாம் செஷன். எனக்கு இதை பார்த்தோன்னே சங்கீத சுரங்கள்னு பாடம் தான் தோணும். அந்த அளவுக்கு வெறியாக இருக்கும் நம்ம சங்கீத சுரங்கள் கைஸ். இது என்னடா டேமேஜ், இதுவே போதும். இதில் ஒரே ஒரு கன் ஸ்கின் தான் வச்சுருக்கேன். எஸ்கேஎஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்கின் இல்லை. என்னடா இது, ஸ்பிங்கி ஸ்பைன் சிங்கிள் ரேட் ஆஃப் பேர். யூம்பி. ஐயோ, இதுக்கெல்லாம் என்னை பார்த்து திட்டுறாதீங்க. சினிமா கேவலமாக தான் வச்சுருப்பேன். 52 வச்சுருக்கேனா, எடுத்துடலாம் சீக்கிரமாக. மை ஃபேவரட் கன் இந்த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு நல்லா ஆரம்பித்தது வந்து இந்த கன் தான். அப்புறம் இது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, MP40 40% இருக்குது. இது 50னா இது 40. ஓகே, இந்த கன் வந்து சும்மா இது பண்ணும் போது எனக்கு ஊந்துடுச்சு. நான் நல்லா ஏரியா இருக்குது. கோல்டன் கிராக்கர் பட்டாசாடாதே. சி இது நான் கூட இன்னும் கன்ஸ்மிதா கஸ்டமைஸ். போடா. டபுள் டேமேஜ் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது? வைத்தியக்கார பசங்க தான். இதுக்கு ஸ்கின்னு விட்டாங்க நினைக்கிறேன், தெரில. ஆனால் கேமிங் தமிழன் வச்சுருப்பார், இப்படி தான் நினைக்கிறேன். பார்த்துருக்கேன் ஒரு ஐடியில். பைசோன் உங்களுக்கே தெரியும். கருமூர்ச்சகன் M10 கைஸ். வெறியான கன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், வெறியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கேவலமான கன் ஸ்கின் தான். ஓரளவுக்கு ஓரத்துக்கு கூட இல்லை. மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு, அக்கேரு ரீலோட் ஸ்பீடு மட்டும் தானாடா. ஓகே, டபுள் டேமேஜ் ஸ்கின். இதோ இது வேஸ்ட்டு. இதுதான் டபுள் டேமேஜ் ஸ்கின். இது கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா இருக்குன்ட்டு. கஸ்டம் என்னடா டி, இது பேர் என்னடா? ஸ்டார் சோல்ஸ் ஸ்வாம்பா. டபுள் பேரல்ட்டு நம்ம ஸ்கின்னில் அசிங்கமாக பார்க்காதீங்க, அசிங்கமாக திட்டாதீங்க. கஸ்டம் என்னடா இது மொபைல் செக்ஷன். இது இப்போ தான் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க, அதெல்லாம் போய் எடுக்கல. சாரி கேஸ், கொஞ்சம் வண்டி சவுண்டெலாம் இருக்கும், கொஞ்சம் சாரி. இதுக்கு என்னை நம்ப மாட்டிங்களே, நீ ஓல்டு பிளேயருன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ரிங்கு வந்துட்டுன்னா வச்சுருக்கோம். அது ஒரு கன்று தான், இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துருப்போம். இதோ உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சது, அது பேரையாவது அட்லீஸ்ட் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்தது ரிங்கு வீட்டில் இருந்து ஒரு கன்று. அது யூனிவர்சல் ரிங் வெண்ட்டில் தெரில. ஆக்சுவலி யூனிவர்சல் ரிங் வெண்ட் தான் நினைக்கிறேன். M2 6% ஆனா சிங்கிள் ரேட்டாக பேர். வாட் இஸ் திஸ் ப்ரோ கைஸ்? இதே எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் நம்ம ஓபி கன் கைஸ். தெரியாமல் கீழே போயிட்டேன், சாரி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காத கன்னுன்னு தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்டெல்லாம். பட் இதுதான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டு கன்னுன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகுது. என்னடா பேர் இது? எலக்ட்ரோ. இதுவும் வெறியாக இருக்குது. காமியா என்னத்தை காமிக்கணும்? வேக்ரோஸ் வண்டர். இது நல்லாயிருக்கு, இது எக்யூப் பண்ணிப்போம். இது பவர்லாம் எதுவும் கேவலமாக தான் கொடுத்துருப்பானுங்க. இதுக்கெலாம் ஸ்கின் இருக்கா? இது வெறியான கன் கைஸ். இது பிடிக்கும். அப்புறம் இது பிடிக்கும் கைஸ். இது கார்98 மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். இது யூஸ் பண்ண மாட்டேன். பிஸ்டல் வெறியாக இருக்குது. ₹1 கன், ஒத்த பைசா கன். மினி யூஸில் 2. இதை கூடிய சீக்கிரத்தில் எடுக்கணும், கஸ்டமைஸ் பண்ணி வைப்போம்.
கூடிய சீக்கிரத்தில் இதில் எடுக்கணும். இதெல்லாம் இந்த கன்லாம் வெறியான கன் கைஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் கேனன் ஆக்சுவலி இது யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மீல் போவோமா? சரிப்பா, சும்மா பார்ப்போம். என் கூட தானே இருக்கீங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நான் பெரிய கொண்டு தான் எடுத்தேன், பட் அதனால தான் இதை மட்டும் வச்சுருக்கேன். தீபாவளியில் ஏமாச்சிட்டேன் கைஸ். இது அப்புறம் எங்கடா அந்த கிரெனேட் வாங்க எங்கே போனா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வேறு இதுதான் கைஸ். இதெல்லாம் ஒரு இதுன்னு கொடுத்துட்டு நான் வெடித்து பார்க்கறதுக்கு அப்புறம் தான் கேவலமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு இதுதான். என்னடா ரே சும்மா இருக்கடா. சப்பாத்தி கிட்ட தீபாவளி அன்னித்தான் நானுங்க இன்னொரு ஸ்டோரில் இருக்குது. ஏன் தெரியுமா அதை வச்சுருக்கேன்? ஏதோ இது கூட நல்லா தான் இருக்குது, பட் இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மேன் இது அடங்கொய்யா சுமாரா. கத்தி இதுதான் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு இந்த கத்தி, பட் இப்போ ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. என்னடா நம்மக்கிட்ட ஒரு ஸ்கின் இருக்க மினாட்டோட குணை எடுத்துக்கலாம், பட் எடுக்கல. காசு இல்லை பேக்கெட்டிலும். இது பூம் வெறியாக இருக்கும். ஓய் மோய் என்னடா இதில் ஒன்றுமே இல்லைடா. தவளை எகுருமா நினச்சேன், எதுவுமே இல்லை. அதில் ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டுறேன். அது இதுதான் கருமம். இதை பற்றி நான் பேச விரும்பல. அப்போ நம்ம பூம் எடுத்துப்போம். நம்ம 1 and only 1 க்ளோவால். இதுக்கப்புறம் எந்த க்ளோவால் வந்தாலும் இதை மட்டும்தான் வச்சு விளாடுவோம். அன்னிமோ கெஸ்ட்டோ இதெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு கன்ஸ்கிலும் இல்லை. இது என்னடா இப்படி தான் இருக்குமாடா கலரே? வாட் இஸ் திஸ் ப்ரோ? FGL 24 ஒரு மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்குது. கேமில் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. டேமேஜ் என்னடா இது? மூமெண்ட் ஸ்பீடு, ஆமோ ப்ரெஷன், எக்ஸ்ப்ளோஷன் ரேஞ்சா? எக்ஸ்ப்ளோஷன் ரேஞ்சு, ஆமோ ப்ரெஷன், அக்யூரசி. அது மட்டும் தானே எக்ஸ்ப்ளோஷன் ரேஞ்ச். ஓகே கைஸ், உங்களிடம் விடைபெறுவதே நான் உங்கள் ரெட் ஸ்கை. பாய் கைஸ்.